தனுராசிக்கு சூரியன் யார்? பாக்யாதிபதி. பாக்யாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார், ராசியை பார்க்குறார், புதனுடைய வீட்டில் இருக்கார். அப்போ பாக்யாதிபதியுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னால் நல்ல விஷயம். பாக்யாதிபதின்னு சொன்னால் அது என்னென்ன இதெல்லாம் வரும்னு சொன்னால் முதல்ல தந்தையை குறிக்கும். அப்போது தந்தையினால் உங்களுக்கு நல்லது நடக்கும். எப்பயுமே அதுதானே, அவரால் தானே நம்முடைய பிறவியே நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு சொன்னான். நீங்கள் என்ன படிக்கணுமோ அதை மாற்றி சொல்கிறார் அவர். இல்லை இதெல்லாம் சரியாக வராது, நீ ஃப்ரெண்ட்ஸுக்காக போய் இதை படிக்கணும்னு நினைக்கிற, இதுதான் உனக்கு வரும், இதை படித்தா தான் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், அல்லது நான் நீ இதுவாக தான் வரணும்னு நினச்சேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தால் கூட இப்போ சரி ஓகே படின்னு சொல்லி உங்களுக்கு அனுமதி கொடுப்பேன். நீங்கள் வெளிநாடு போகிறதா இருந்தால், போகிற எண்ணம் கொண்டு இருந்தால், அவர் இல்லை வேண்டான்னு அனுப்பாமல் இருந்தால் இப்போ சரி கொஞ்ச நாள் போய் இருந்து பார்த்துட்டு வா, கவனமாயிரு, சேஃபாயிரு, எங்கே போகிற, அங்கே யார் இருக்கா, என்ன கேரண்டி, எல்லாம் சரியாக வருமா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு அப்புறம் உங்களை அனுப்புவார். அப்புறம் திருமண விஷயங்கள் நீங்கள் வேணான்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, அப்போ இல்லை இந்த வயசில் பண்ணணும், எனக்கு வேலை முடிஞ்சிடும், கடமை முடிஞ்சிடும் அப்படி சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு சரின்னு சொல்லுவீங்க. அதில் குறிப்பாக ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் கட்டாயம் தந்தையுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு, கடமையாக அந்த மகளுக்கு திருமணம் செய்யக்கூடியது இருக்கிறது. அதனால் அவருடைய விருப்பத்திற்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது.